ஓகே, நம்ம இதில் பார்ப்போம். எத்தனை பார்க்க போறோமோ 47வது. 47வது என்ன சொல்றாங்கன்னா ரகு நிறுவனத்துக்கு திருப்பிய இருப்புகள். ஸோ ரகு நிறுவனத்துக்கு திருப்பி இருப்புகள் வந்து 20,000 சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கணும், ரகு நிறுவனம் பார்த்தீங்கன்னா நம்ம பொருளை விற்பனை செஞ்சிருக்குமா இல்லாட்டி பொருளை கொள்வனை செஞ்சிருக்குமான்னு பார்க்கணும். ஸோ பார்த்தோம்னா இதுல ரகு நிறுவனம் பார்த்தீங்கன்னா பொருளை வந்து விற்பனை செஞ்சிருக்கும் ரகு நிறுவனத்துக்கு. அப்ப இது வந்து உட்திரும்பலாக இருக்க போகுது. அப்போ உட்திரும்பலாக இருந்த உட்திரும்பல் பார்த்தீங்கன்னா நான் இந்த இரட்டைப்பதிவு வந்து டி ஃபார்மேட்ல மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ அப்போ நீ எழுந்திருப்பீங்க, ரெண்டு எழுந்திருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், ரெண்டு டி ஃபார்மேட் வரப்போகுது. சரியா? ஒன்று பார்த்தீங்கன்னா உட்திரும்பல் கணக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கடன் பட்டோர் கணக்கும். சரி, அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றா பார்த்தீங்கன்னா உட்திரும்பல் கணக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா கடன் பட்டோர் கணக்கு. உட்திரும்பல் கணக்கு, கடன் பட்டோர் கணக்கு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெருமதி இருப்பு திருப்புறாங்கன்னா 20,000 பெருமதியான இருப்பு திருப்பி அனுப்புறாங்க. அப்போ உட்திருப்பம் செய்யற சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறுவனத்துல பார்த்தீங்கன்னா இருப்புகள், சரி, உட்திருப்பம் செய்ய நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா இருப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடியதாக காணப்படும். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திரும்பல் கணக்குல வரவுல நம்ம வச்சிருப்போம். இந்த இடத்துல கடன் பட்டோர் எழுதி வச்சிருப்போம். கடன் பட்டோர்னு 20,000 ரூபாய் வச்சிருப்போம். அதே சேம் டைம்ல கடன் பட்டோர் பார்த்தீங்கன்னா அவர் தர வேண்டிய காசு குறைவடையக்கூடியதாக காணப்படும். இந்த உட்திருப்பம் செய்யப்பட்டதுனால சப்பந்திரத்தில் எழுந்திருப்பீங்க பார்த்தீங்கன்னா 20,000 பார்த்தீங்கன்னா கடன் பட்டோர் கணக்குல செலவு வச்சிருப்போம். உட்திரும்பல் 20,000 வச்சிருப்போம். பாருங்க, உட்திரும்பல் கணக்கு வரவு 20,000 ரூபாய், கடன் பட்டோர் கணக்கு செலவு 20,000 ரூபாய். விளம்பரம் எழுந்திருப்பீங்க. உட்திருப்பம் செய்யப்பட்ட இருப்பு கண்டு பெருமதி என்னது எழுந்திருப்பீங்க 47வது. சரி, அடுத்து என்ன சொல்றாங்க 48வது பார்த்தீங்கன்னா செலு ரகு நிறுவனத்துக்கு செலுத்திய காசு பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் சொல்றாங்க. ரகு நிறுவனத்துக்கு செலுத்திய காசு பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய். அப்போ ரகு நிறுவனம் பார்த்தீங்கன்னா கடன் பட்டோர். ஸோ கடன் பட்டோருக்கு செலுத்திய காசு பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் சொல்றாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கணக்கு தொடர்படக்கூடியதா இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா காசு கணக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கடன் பட்டோர் கணக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கடன் பட்டோர் கணக்கு. ஒன்று காசு கணக்கும், இன்னொன்று கடன் பட்டோர் கணக்கும். காசு கணக்கு பார்த்தீங்கன்னா கடன் பட்டோர் காசா தந்தா காசு நிறுவனத்துக்கு வரக்கூடியதா இருக்கும். அப்போ காசு கணக்கு இந்த இதுல வரவுல கடன் பட்டோர் எழுதி, கடன் பட்டோர் எழுதி எவ்வளவு வச்சிருப்பீங்கன்னா ரூபாவும். அதே சேம் டைம்ல பாத்தீங்கன்னா கடன் பட்டோர் செலவுல பாத்தீங்கன்னா அவர் காசா தந்தா அவருடைய பொறுப்பு வந்து குறைவடையக்கூடியதாக காணப்படும். அப்ப இந்த இடத்துல எழுந்திருப்பீங்க நானு காசு எழுதி 1,00,000 ரூபாய் செஞ்சிருப்பீங்க, பதிவு செஞ்சிருப்பீங்க. இதுக்கு விளம்பரம் எழுந்திருப்பீங்க. கடன் பட்டோர் வந்து பெற்ற காசு வந்து 1,00,000 ரூபாய். கடன் பட்டோர் வந்து பெற்ற காசு பாத்தீங்கன்னா 1,00,000 வந்து விளம்பரம் எழுந்திருப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 48வது செலுத்திய 40 வியாபார கழிவு நீங்கி சுரேந்திரனுக்கு விற்பனை 8,35,000. அப்ப என்ன சொல்றாங்கன்னா 10% வியாபார கழிவு நீங்கி பாத்தீங்கன்னா சுரேந்திரனுக்கு விற்பனை எவ்வளவு சொல்றாங்க? 8,85,000 ரூபாய் சொல்றாங்க. சரியா? அப்ப சுரேந்திரனுக்கு விற்பனை செய்ய போறாங்க 10% வியாபார கழிவு நீங்கி. வியாபார கழிவு பாத்தீங்கன்னா எவ்வித பதிவுகளுமே காணப்படாது. அதுக்குன்னு பார்க்கணும். இந்த கணக்கு பாத்தீங்கன்னா வெட் உள்ளடங்கி இல்லையான்னு பார்க்கணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வெட் தொடர்பா எதுவுமே சொல்லாதனால பாத்தீங்கன்னா வெட் தொடர்பா சீராக செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஸோ அப்பெல்லாம் பாத்தீங்க இங்கே எழுந்த போறோம். இது பாத்தீங்கன்னா சுரேந்திரனுக்கு விற்பனையா இருந்தா கடன் விற்பனையா காணப்படும். அப்ப கடன் விற்பனை என்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த இதை நான் பதிவு செய்ய போறோம். ரெண்டு கணக்கு வரப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா கடன் பட்டோர் கணக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா விற்பனை கணக்கு. ஸோ காசா இருக்கலாம், கடனா இருக்கலாம். விற்பனைன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா செலவா இருக்க போது. ஸோ கடன் பட்டோர் கணக்கும் விற்பனை கணக்கும் வந்திருக்கும். பெருமதி எவ்வளவு சொல்றாங்க? 8,85,000 ரூபாய். 8,85,000 ரூபாய் சொல்றாங்க. 8,85,000 ரூபாய் சொல்றாங்க. இந்த 8,85,000 இரட்டை பதிவு பார்த்தீங்கன்னா 8,85,000க்கு. ஸோ கடன்பட்டோர் கணக்கு வரவு 8,85,000 ரூபாய். 8,85,000 ரூபாய். அடுத்த நாள் எழுந்திருப்பீங்க நான் விற்பனை கணக்கு செலவு எழுந்திருப்பீங்க 8,85,000 ரூபாய் எழுந்திருப்பீங்க. கடன்பட்டோர் கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு, விளம்பரம் எழுந்திருப்பீங்க. கடன் விற்பனை 8,85,000. கடன் விற்பனை 8,85,000. அடுத்து பாத்தீங்கன்னா சுரேந்திரனிடம் பெற வேண்டிய தொகையில் 50% 5% கழிவு பார்த்தீங்கன்னா பெறப்படும். அப்ப சுரேந்திரனிடம் பெற வேண்டிய தொகை, அப்ப சுரேந்திரன் கடன் பட்டு பெற வேண்டிய தொகை பார்த்தீங்கன்னா எவ்வளவு காணப்படுதுன்னா 8,85,000 ரூபாய் காணப்படும். இந்த 8,85,000 பார்த்தீங்கன்னா 50% காசாக பெறப்படும். 50%னா இதை வந்து நீங்க ரெண்டாலையும் பிரிக்கலாம். அப்படி இல்லைன்னா தர 100ன் மேல் 50 போட்டும் கண்டுபிடிக்கிறது 50 நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்ப இதை பார்த்தீங்கன்னா 8,85,000க்கு 2 50 பார்த்தோம்னா எவ்வளவு வரப்போகுதுன்னு பார்த்தோம்னா வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,42,500. 4,42,500 பார்த்தீங்கன்னா காசாக பெறப்போறோம். எவ்வளோ? 4,42,500 பார்த்தீங்கன்னா நம்ம காசாக பெறப்போம். 4,42,500 காசாக பெறப்போம். இப்படி காசாக பெற சந்தர்ப்பத்தில் எவ்வளவு கழிவு வழங்குறாங்களோ 5 வீதமா
ஸோ 100 எல்லாம் செய்ய போகிறோம் 5 போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ 5 போட்டு கண்டுபிடிச்சோம்னா இதுக்கு எவ்வளோ கழிவு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கழிவு வந்திருக்கும் 22,000 22,125 வந்திருக்கும். 22,125 பார்த்தீங்கன்னா 22,125 பார்த்தீங்கன்னா இந்த கடன்பட்டோருக்கு வந்து நம்ம காசா செலுத்தும் போது கடன்பட்டு வந்து காசா பெறும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளவு கடினம் வழங்கியிருக்கும். அப்ப இதுக்கான பதிவு நம்ம செய்ய போறோம். அப்ப இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 டீ போமட் வரக்கூடியதாக காணப்படும். ஒன்று பார்த்தீங்கன்னா காசு கணக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா கடன் பட்டோர் கணக்கு, அடுத்து கொடுத்த கழிவு கணக்கு பார்த்தீங்கன்னா 3 கணக்கு வரக்கூடியதாக காணப்படும். அப்ப இதுல பார்த்தீங்கன்னா காசு கணக்கு பெஸ்ட் காசு கணக்கு, அடுத்து கடன் பட்டோர் கணக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா கொடுத்த கழிவு கணக்கு. ஸோ நமக்கு தெரியும் கொடுத்த கழிவு கணக்கு பார்த்தீங்கன்னா 22,125 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ கொடுத்த கழிவு கணக்கு பார்த்தீங்கன்னா நிறுவனத்துக்கு ஒரு செலவா இருக்கும். செலவு என்ற வரவுல பதிவு செஞ்சு கொடுத்த கழிவு கணக்குல வரவுல பதிவு செஞ்சிருப்போம் 22,125. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காசு கணக்குல பதிவு செஞ்சிருப்போம். எவ்வளவு காசா கிடைச்சுன்னு பார்த்தோம்னா இந்த 22,125 கழிவா இருக்கும். மொத்த தொகை பார்த்தீங்கன்னா 44,2,500 நீங்க கழிச்சீங்கன்னா 2,500 நீங்க கழிச்சிருந்தீங்க நமக்கு வந்திருக்கும். எவ்வளவு வந்திருக்கும்னா காசாக பெறப்பட்ட தொகை வந்திருக்கும் 4,20,000 ரூபாய். 4,20,375 பார்த்தீங்கன்னா காசாக வந்திருக்கும். 4,20,375 பார்த்தீங்கன்னா காசாக கிடைச்சிருக்கும். அப்ப காசு கணக்கு வரவு, கொடுத்த கழிவு கணக்கு வரவு, கடன் பட்டோர் கணக்குல செலவு வச்சிருப்போம் 4,42,500 4,42,500 எழுதிருப்பீங்கன்னா கடன் பட்டோர் கணக்கு செலவு வச்சிருப்பீங்க. விளம்பரம் எழுதிருப்பீங்க கழிவு வழங்கி காசு பெறப்பட்டது. கழிவு வழங்கி கடன் பட்டோரிடம் வந்து காசாக பெறப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா பெற்ற கழிவு. ஸோ பெற்ற கழிவு உங்களுக்கு நிறைய தரம் பார்த்துருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா 2 டிபோ மட்டும் இருக்கும். பெற்ற கழிவு பார்த்தீங்கன்னா நிறுவனத்துக்கு வருமானமா இருக்கும். ஸோ பெற்ற கழிவு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்தோர் கணக்கு. பெற்ற கழிவு கடன் கொடுத்தோர் கணக்கு. கடன் கொடுத்தோர் கணக்குல வரவு வச்சிருப்போம். பெற்ற கழிவு எவ்வளவு வச்சிருப்போம்னா 10,000 ரூபாய். அதே மாதிரி பெற்ற கழிவு கணக்கு செலவு வச்சிருப்போம். என்னது பெற்ற கழிவு ரூபான்ட்டுன்னு கடன் பட்டோர்னு வச்சிருப்போம். கடன் கொடுத்தோர்னு வச்சிருப்போம் 10,000 ரூபாய் நம்ம பதிவு செஞ்சிருப்போம். விளம்பரம் எழுந்திருப்பீங்க பெற்ற கழிவு ரூபாய் 10,000 ரூபாய். அடுத்து பார்த்தீங்கன்னா கொடுத்த கழிவு சொல்றாங்க. கொடுத்த கழிவுக்கும் அதே மாதிரி தான். கொடுத்த கழிவுக்கும் 2 டீப்போ மட்டும் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா கடன் பட்டோர் கணக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொடுத்த கழிவு கணக்கு. கடன் பட்டோர் கணக்கு, இன்னும் கொடுத்த கழிவு கணக்கு. எவ்வளவு சொல்றாங்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய். அப்போ அதுக்கான இரட்டை பதிவு பார்த்தீங்கன்னா கொடுத்த கழிவு கணக்கு வரவு 5,000 ரூபாய். கொடுத்த கழிவு கணக்கு வரவு 5,000 ரூபாய். அடுத்து பார்த்தீங்கன்னா கடன் பட்டோர் கணக்கு செலவு 5,000 ரூபாய் நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். இதுக்கு விளம்பரம் எழுதிருப்பீங்க கொடுத்த கழிவு ரூபாய் 5,000. அடுத்து அறவிட முடியா கடன். ஸோ அறவிட முடியா கடன் சொல்லி தான் நான் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அறவிட முடியா கடனுக்கான பதிவு பார்த்தீங்கன்னா எப்படி வரப்போகுதுன்னா 2 பதிவு இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அறவிட முடியா கடன் இது செலவா இருக்கும். ஸோ அறவிட முடியா கடன் ஆனாமுனாக்கான கடன். அடுத்து கணக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கடன் பட்டோர் கணக்கு. கடன் பட்டோரோட தொடர்புடைய கணக்கு தானது இந்த அறவிட முடியா கடன். இப்போ அறவிட முடியா கடன் எவ்வளவு சொல்றாங்கன்னா அறவிட முடியா கடன் 5,000 ரூபாய். ஸோ அறவிட முடியா கடன் கணக்கு வந்து 5,000 வரவுலையும் கடன் பட்டோர் கணக்கு செலவுல வந்து 5,000 ரூபாய் வந்து பதிவு செஞ்சிருப்பீங்க. விளம்பரம் எழுந்திருப்பீங்க அறவிட முடியா கடனாக பதிவளிக்கப்பட்ட தொகையாக காணப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா மோட்டார் மோட்டார் வாகனமாக ஈடுபடுத்திய அது மேலதிக மூலதனமாக பாத்தீங்கன்னா மோட்டார் வாகனமா ஈடுபடுத்தியிருக்காங்க. எவ்வளவு ஈடுபடுத்திருக்காங்கன்னா 3 லட்ச ரூபாய் ஈடுபடுத்திருக்காங்கன்னா சோ அதை நம்ம பதிவு செய்ய போறோம். சோ அதுக்கு என்ன செஞ்சிருப்பீங்க அதுக்கும் 2 டீப்போ மட்டும் வந்திருப்போம். அது காசா இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா இது பாருங்க ஈடுபடுத்தியிருக்காங்க மோட்டார் வாகனமா 3 லட்ச ரூபாய். அப்ப இது 2 கணக்கு வரக்கூடியதா இருக்கும். அது மோட்டார் வாகனமா இருக்கலாம், நடைமுறை எல்லா சொத்தா இருக்கலாம், நடைமுறை சொத்தான காசா கூடயும் இருக்கலாம். அது மேலதி மூலதனமா கருதப்படும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மோட்டார் வாகன கணக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா மூலதனம் கணக்கு. மேலதி மூலதனம் போட்டாலும் ஒன்று தான், மூலதன கணக்கு போட்டாலும் ஒன்று தான். அதுல பிழை இல்லை. ஸோ எவ்வளவு சொல்றாங்க 3 லட்ச ரூபாய். ஸோ மோட்டார் வாகன கணக்கு வரவு 3 லட்ச ரூபாய். அந்த இடத்துல 3 லட்ச ரூபாய் பதிவு செஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி மூலதன செலவுல வச்சிருப்பீங்க. எவ்வளவு வச்சிருப்பீங்கன்னா 3 லட்ச ரூபாய் பாத்தீங்கன்னா மோட்டார் வாகனம் எழுதி செலவுல 3 லட்ச ரூபாய் வச்சிருப்பீங்க. ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க.
ஓகே, அடுத்து பாருங்க. செலுத்த வேண்டிய மின்சார கட்டணம் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய். அப்ப செலுத்த வேண்டிய மின்சார கட்டணம் பார்த்தீங்கன்னா செலுத்த வேண்டியது சென்மதி நிலுவைலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனத்தினது பொறுப்பாக காணப்படும். அப்ப அதுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பதிவு வரக்கூடியதாக காணப்படும். ரெண்டு வரவு செலவுன்னு அப்ப டி முறையில் பதிவு செய்யப்படும். மின்சார கணக்கு ஒரு கணக்கு வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்டொரு மின்சார கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு வரக்கூடியதாக இருக்கும். மின்சாரம் என்பது பார்த்தீங்கன்னா காசா செலுத்தினாலும் காசா செலுத்தாட்டியும் அந்த மாதம் அந்த வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா செலவா இருக்கும். அப்ப செலவென்ற அடிப்படையில மின்சார கணக்குல வரவு நம்ம வச்சிருப்போம் எவ்வளோ, அட்டூர் மின்சாரம் 5000 ரூபாய் வச்சிருப்போம். அதே மாதிரி அட்டூர் மின்சாரம் செலவுல நம்ம வச்சிருப்போம் எவ்வளவு வச்சிருப்போம்னா மின்சார கணக்கு வச்சிருப்போம் எவ்வளோ, 5000 ரூபாய் வச்சிருப்போம். இதுக்கு விளம்பரம் எழுந்திருப்பீங்க. என்ன விளம்பரம் எழுந்திருப்பீங்கன்னா செலுத்த வேண்டிய மின்சாரம், அது சென்மதியாக உள்ள மின்சாரம். அதுக்கு எப்படி வேணாலும் நீங்க எழுதி கொள்ளலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பெற்ற வாடகை வருமானம் 15000 ரூபாய். அதுக்கு மேல ஒன்றுக்கு பாத்தீங்கன்னா ஐயக்கடன் ஏற்பாடு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய். ஐயக்கடன் ஏற்பாடு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய். அப்போ அதுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கணக்கு வரக்கூடியதா இருக்கும். ஐயக்கடன் கணக்கு வரவு ஐயக்கடன் கணக்கும் ஐயக்கடன் ஏற்பாடு கணக்கு ரெண்டு கணக்கு வரக்கூடியதா இருக்கும். இந்த ஐயக்கடன் என்ன சொல்றாங்கன்னா நம்ம பொருளை வந்து கடனுக்கு விற்பனை செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் பொருளை வந்து நிறுவனம் பார்த்தீங்கன்னா காசை மட்டும் அடிப்படையாக கொண்டு இயங்காது. கடன் அடிப்படையில் என்ன செய்யக்கூடியதாக காணணும்னா பொருளை வந்து விற்பனை செய்யக்கூடியதாக காணப்படும். இப்போ இவ்வாறு கடன் அடிப்படையில் வந்து பொருட்கள் வந்து விற்பனை செய்யும் போது அந்த கடன் பெற்ற அந்த நபர் வந்து சில நேரங்கள் வந்து காசாக கொடுக்காமல் போகலாம் என்ற பயத்தால் காசை வந்து கொடுக்காமல் போகலாம் என்ற பயத்துல வந்து அந்த உரிமையாளரால ஏற்பாடு செய்யப்படுகிற ஒரு தொகை வந்து ஐயக்கடன். ஐயம் என்பது பயத்தின் மூலமாக ஏற்பாடு பண்ணி வைக்கப்படுகிற ஒரு தொகை வந்து ஐயக்கடன். அப்ப அந்த ஐயக்கடன் வந்து ரெண்டு வரக்கூடியதாக இருக்கும். ஐயக்கடன் கணக்கு வரவு ஐயக்கடன் கணக்கு, அடுத்து ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு. ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு ரெண்டு கணக்கு வரக்கூடியதாக காணப்படும். அதுல ஐயக்கடன் நிறுவனத்துக்கு செலவாக கருதப்படும். ஸோ ஐயக்கடன் கணக்குல வரவு வச்சிருப்போம் எவ்வளவு வச்சிருப்போம்னா 5000 ரூபாய் வச்சிருப்போம் வரவுல. ஐயக்கடன் கணக்குல வரவுல வச்சிருப்போம் என்ன, ஐயக்கடன் ஏற்பாடு இருந்து 5000 வச்சிருப்போம். அதே மாதிரி ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்குல செலவுல வச்சிருப்போம் எவ்வளவு செலவுல வச்சிருப்போம்னா ஐயக்கடன் கணக்கு 5000 ரூபாய் வச்சிருப்போம். இதுக்கு விளம்பரம் எழுதியிருப்பீங்க ஐயக்கடன் ஏற்பாடு செய்யப்பட்ட தொகை, ஐயக்கடனுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட தொகைன்னு எழுதியிருப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா பெற்ற வாடகை வருமானம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா பெற்ற வாடகை வருமானம். பெற்ற வாடகை வருமானத்துக்கு வந்து ரெண்டு பதிவு வரக்கூடியதாக காணப்படும். ஒன்று வரவும் ஒன்று செலவு பதிவு வரக்கூடியதா இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா பெற்றனா வருமானமா இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெற்ற அப்போ காசா பெற்றிருப்பாங்க. அப்போ காசு கணக்கு, அடுத்து பெற்ற வாடகை கணக்கு. பெற்ற வாடகை கணக்குன்னு ரெண்டு கணக்கு வரக்கூடியதா இருக்கும். அப்ப எவ்வளவு பெற்றிருக்காங்கன்னா 15000 பார்த்தீங்கன்னா பெற்றிருக்காங்கன்னா அப்ப காசா பெற்றதா காணப்படும். அப்ப காசு கணக்குல வரவுல இந்த இடத்துல இருந்து வாடகைன்னு எழுந்தி 15000 ரூபாய், வாடகை எழுந்தி 15000 ரூபாயும். அடுத்து வாடகை வருமான கருதல், வாடகை வருமான கருதல் பெற்ற வாடகை வருமானங்கள் செலவு வச்சிருப்போம். காசு எழுதி 15000 பதிவு செஞ்சிருப்போம். அடுத்து பாருங்க உடன் காசு கொள்வனவு வந்து 1,00,000 வெட் நீங்களாக. உடன் காசு கொள்வனவு பாத்தீங்கன்னா 1,00,000 வெட் நீங்களாக. அப்ப என்ன சொல்றாங்க இதை வெட் நீங்களாக சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதுல வெட் உள்ளடங்கி இருக்காது. அப்ப இந்த 1,00,000 தொகை பாத்தீங்கன்னா 100 வீதத்துக்கு சமனாக காணப்படும். 100 வீதத்துக்கு சமனாக காணப்படும். அப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ என்ன கொள்வனு சொல்றாங்கன்னா 1,00,000த்துக்கு உடன் காசு கொள்வனவு. அப்ப காசு கொள்வனவு செஞ்சா ரெண்டு கணக்கு வரக்கூடியதா இருக்கும். ஒன்று காசு கணக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா கொள்வனவு கணக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா என்ன கணக்குன்னா வெட் கணக்கு. அடுத்தது வெட் வரக்கூடியதாக இருக்கும். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சொல்றாங்கன்னா 1,00,000 ரூபாய். 1,00,000 பாத்தீங்கன்னா கொள்வனவுனா டிரெக்டா நம்ம பதிவு செஞ்சிடலாம். பட் நீங்களான பெருமை தான் கொள்வனவு வரப்போ. அப்போ கொள்வனவு கணக்கு வரவு என்ன செஞ்சிருப்போம், காசு எழுதி 1,00,000 வச்சிருப்போம். அடுத்து வெட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். வெட்டை கண்டுபிடிக்கும் போது இந்த 1,00,000 பாத்தீங்கன்னா எத்தனை வீதத்துக்கு சமனா இருக்கும், 1,00,000 பாத்தீங்கன்னா எத்தனை வீதத்துக்கு சமனா இருக்குன்னா 100 வீதத்துக்கு சமனா இருக்கும். இதுல வெட்டு உள்ள இடங்கள். அப்ப வெட்டை நம்ம கண்டுபிடிக்க போறோம். 100ன் மேல் 18 வீதம் போட்டு கண்டுபிடிச்சோம்னா எவ்வளவு வர போகுதுன்னா 18,000 பாத்தீங்கன்னா வெட் வரக்கூடியது. 18,000 பாத்தீங்கன்னா இது வெட் வரக்கூடியது. அப்ப வெட் கணக்குல வரவுல வைக்க போறோம் 18,000 ரூபாய் வரவுல வைக்க போறோம். இது ரெண்டையும் சேர்த்து செலவுல வைக்க போறோம். காசு கணக்குல 1,18,000 செலவுல வைக்க போறோம். இத்தனை இதுக்கான பதிவாக காணப்படும். விளம்பரம் இருப்பீங்க வெட் உள்ளடங்களா வெட் நீங்களாக கொள்வனு, வெட் நீங்களாக கொள்வனு, வெட் நீங்களாக கொள்வனு செய்யப்பட்ட இருப்புகள் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா உடன் காசு கொள்வனவு. உடன் காசு கொள்வனவுல 2,36,000 ரூபாய். 2,36,000 ரூபாய். இது வந்து வெட் உள்ளடங்களாக இருக்கும். சரியா? இந்த கணக்கு வந்து வெட் உள்ளடங்களாக இருக்கும். நீங்க பிரிச்சு பாருங்க வேணா. 2,36,000 பாத்தீங்கன்னா பிரிச்சு 100 பெருக்கி பார்த்தா உங்களுக்கு தெரியும் 2,00,000 வரும். சரியா? அப்ப இது பாத்தீங்கன்னா வெட் உள்ளடங்களாக இருக்கும். சரியா? அப்ப இது திரும்ப பாத்தீங்கன்னா 3 பதிவு வரக்கூடியதாக காணப்படும். ஒண்ணு பாத்தீங்கன்னா கொள்வனவு கணக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா காசு கணக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா வெட் கணக்கு. இது பாத்தீங்கன்னா வெட் கணக்கு, அடுத்து இது கொள்வனவு கணக்கு, இது காசு கணக்கு. சரியா?
அப்ப இதுக்கான இரட்டை பதிவு பார்த்தீங்கன்னா 2,36,000 ரூபாய். இந்த 2,36,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா வெட் உள்ளடங்களாக இருக்கும். இது கன்ஃபார்ம் நான் சொல்லுனது வெட் உள்ளடங்களாக காணப்படும். இந்த வெட் உள்ளடங்களாக பார்த்தீங்கன்னா இது எத்தனை வீதத்துக்கு சமனா இருக்கும்னா 118 வீதத்துக்கு சமனா இருக்கும். அப்ப இந்த 2,36,118 பிரிச்சுட்டு 100 பேருக்குன்னா கொள்வனவு வரும், அல்லது 18 பேருக்குன்னா வெட் வரும். ஸோ 18 பேருக்குன்னா வெட் வந்திருக்கும். வெட் கணக்குல வரவு வச்சிருப்பீங்க 36,000 ரூபாய். அடுத்து பார்த்தீங்கன்னா கொள்வனவு கணக்குல வரவு வச்சிருப்பீங்க 2,00,000 ரூபாய். அடுத்து காசு கணக்குல செலவு வச்சிருப்போம்னா 2,36,000 ரூபாய் என்ன செய்வோம் பதிவு செஞ்சிருப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா தீயினால் அழிவடைந்த இருப்புகளின் பெருமதி பார்த்தீங்கன்னா 18,000. தீயினால் அழிவடைந்த இருப்புகளோட பெருமதி பார்த்தீங்கன்னா 18,000. தீயினால் அழிவடைந்த இருப்புகளோட பெருமதி 18,000 இருந்துச்சுன்னா அதை நான் பதிவு செய்வதற்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 பதிவு வரக்கூடியதாக கணக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா இருப்பு கணக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா தீயழிவு நட்ட கணக்கும். அடுத்து பாருங்க தீ இருப்பு கணக்கு, அடுத்து தீயழிவு நட்ட கணக்கு. தீயழிவு நட்ட கணக்குல வந்து 2 கணக்குல வரக்கூடியதா இருக்கும். அமௌண்ட் எவ்வளவு சொல்றாங்கன்னா 18,000 ரூபாய். அப்ப இருப்பு தீயினால் அழிவடைந்தா இருப்பு குறைவடைதா காணப்படும். அப்ப இருப்பு கணக்கு கண்டிப்பா செலவா இருக்கும். அடுத்து இருப்பழிவு நட்ட கணக்கு. இருப்பழிவு நட்ட கணக்கு வரவு வச்சிருப்போம் எவ்வளவு 90,000 வச்சிருப்போம். அதே மாதிரி இருப்பு கணக்குல செலவு பக்கம் வச்சிருப்போம் எவ்வளவு செலவு பக்கம் வச்சிருப்போம்னா 90,000 18,000. ஓகே, 18,000 ரூபாய். 18,000. அடுத்து பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா இருப்பு கணக்குல நம்ம செலவு வச்சிருப்போம் எவ்வளவு வச்சிருப்போம்னா 18,000 பார்த்தீங்கன்னா இருப்பு கணக்குல செலவு வச்சிருப்போம். அப்ப இருப்பு நட்ட கணக்கு வரவு 18,000, இருப்பு கணக்குல செலவுல பாத்தீங்கன்னா 18,000 நம்ம வந்து பதிவு செஞ்சிருப்போம். அடுத்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா வழங்கிய இருப்புகள் பாத்தீங்கன்னா 10,000. இப்ப என்ன சொல்றாங்க நன்கொடையாக வழங்கியிருக்காங்கன்னா அது ஏதாச்சும் முதியோர் இல்லமா இருக்கலாம், இல்லாட்டி பாடசாலையாக ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் நன்கொடையாக வழங்கியிருக்கோம். ஸோ இப்போ நன்கொடையாக வழங்கினா வழங்குற சந்தர்ப்பம் ஞாபகம் வச்சுக்கணும், இருப்பு வந்து குறையுமா கூடுமா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குறைவடையக்கூடியதா இருக்கும். அப்போ அது 2 கணக்கு வரப்போகுது. வந்து பார்த்தீங்கன்னா இருப்பு கணக்கு, அடுத்து நன்கொடை கணக்கு. இருப்பு கணக்கும் நன்கொடை கணக்கும் வரப்போகுது. இப்போ நன்கொடை கணக்குல வரவு வைக்க போறோம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வைக்க போறோம்னா 30,000 ரூபாய். நன்கொடையாக வழங்கி இருப்புகள் 10,000 ரூபாய். ஓகே, 10,000 ரூபாய் நன்கொடையாக வழங்கி இருப்புகள் வந்து 10,000 ரூபாய். அடுத்து பாத்தீங்கன்னா இருப்பு வந்து குறைவடையும். நன்கொடையாக வழங்கினாலும் சரி, இருப்பு அழிவடைந்தாலும் சரி, ஏதாச்சும் ஏற்படும் போது இருப்பு குறைவடையும். அப்ப இருப்பு கணக்குல செலவு வச்சிருப்பாங்க 10,000 ரூபாய் நன்கொடை இருந்து 10,000 ரூபாய் நம்ம வச்சிருப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா நன்கொடையாக வழங்கி காசு. இப்ப பாத்தீங்கன்னா இருப்பை மட்டும் நிறுவனம் நன்கொடையாக வழங்காது, காசையும் வந்து நன்கொடையாக வழங்கக்கூடியதா இருக்கும். அவ்வாறு காசாக வழங்கப்பட்ட நன்கொடை பாத்தீங்கன்னா எவ்வளவு சொல்றாங்க, காசாக வழங்கப்பட்ட நன்கொடை 80,000 ரூபாய் சொல்றாங்க. காசா வழங்கப்பட்ட நன்கொடை பாத்தீங்கன்னா 80,000 ரூபாய் சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து காசு கணக்கு வரும். அடுத்து பாத்தீங்கன்னா நன்கொடை கணக்கு வரும். காசு கணக்கும் நன்கொடை கணக்கும் வரும். ஸோ காசு வந்து பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு வரக்கூடியதாக இருக்கும். நிறுவனம் சொத்து அதிகரிக்கும். அடுத்து நன்கொடை பாத்தீங்கன்னா செலவாகிறது கூடியதா இருக்கும். அவ நன்கொடை கணக்குல வரவுல வச்சிருப்பவங்களோ காசு நிறுந்தி 80,000 ரூபாயும், அதே மாதிரி காசு கணக்குல செலவுல வச்சிருப்போம் நன்கொடை நிறுந்தி 80,000 ரூபாய் பதிவு செஞ்சிருப்போம். விளம்பரம் எழுதியிருப்பீங்க காசாக செலுத்திய நன்கொடையை எழுதியிருக்கும். அடுத்து அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நபருடைய கபி நிறுவனத்திடம் கொள்வனவு பார்த்தீங்கன்னா 4,01,200 18 வீத வெட் உள்ளடங்கா சொல்றாங்க. சரியா? அப்ப இது பாத்தீங்கன்னா வெட் உள்ளடங்கா பாத்தீங்கன்னா கொள்வனவு. கபி பாத்தீங்கன்னா கபி நிறுவனத்தின் கொள்வனவு. அப்ப இது பாத்தீங்கன்னா கடன் கொள்வனவா இருப்பீங்க. ஒரு நபருடைய பேரை குறிப்பிட்டு சொல்றாங்க. அப்ப இது வந்து கடன் கொள்வனவா காணப்படும். ஸோ அப்போ அந்த கடன் கொள்கை பதிவு பார்த்தீங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா 3 பதிவு வரக்கூடியதாக காணப்படும். ஒன்று பார்த்தீங்கன்னா வெட் வெட் அடுத்து பார்த்தீங்கன்னா கொள்வனவு, அடுத்து பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்தோர்னு பார்த்தீங்கன்னா 3 கணக்கு வரக்கூடியதாக காணப்படும். இதில் பார்த்தீங்கன்னா டிரெக்டா நம்ம கடன் கொடுத்தோர் கணக்குல வந்து செலவுல பதிவு செஞ்சோம். கடன் கொடுத்தோர் கணக்குல செலவுல பதிவு செஞ்சலாம். மொத்த பெருமதி எவ்வளவு சொல்றாங்கன்னா 4,00,000 செலவு வச்சிருப்போம். கடன் கொடுத்தோர் கணக்குல 4,01,200 ரூபாய் செலவு வச்சிருப்போம். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா வெட் கணக்குலையும் கொள்வனவுகளையும் பதிவு செய்ய முடியாது. காரணம் பாத்தீங்கன்னா இந்த 4,01,200 பாத்தீங்கன்னா வெட் உள்ளடங்கி இருக்குது. அப்ப இது 118 வீதம் சமனா இருக்கும். ஸோ 118 பிரிச்சுட்டு என்ன செய்யணும்னா 100 பெருக்கணும், அல்லது என்ன செய்யணும்னா வெட் எத்தனை வீதம் காணப்படுதுன்னா 18 வீதம். அதால நம்ம பெருக்கி ஆன்சரை கண்டுபிடிங்க. சரி, பெருக்கி கண்டுபிடிச்சு பார்ப்போம். 4,01,200 நம்ம என்ன செய்ய போறோம்னா பிரிக்க போறோம் 118
பெருக்க போறோம் 100ஆல் பெருக்கணும்னா மொத்த அமௌண்ட் வந்திருக்கும் 3,40,000 வந்திருக்கும். 3,40,000 பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா கொள்வனவு இருக்கும். அப்போ கொள்வனவு கணக்குல வரவு வச்சிருப்போம் 3,00,000 லட்சத்தி 3,40,000 பாத்தீங்கன்னா கொள்வனவு கணக்குல வரவு வச்சுப்போம் 3,40,000 வச்சிருப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா மொத்த பெறுமதி 4,01,200 அதுல இருந்து 3,40,000 போனுச்சுன்னா பேலன்ஸ் பாத்தீங்கன்னா வெட்டா காணப்படும். அப்ப வெட்ட கண்டுபிடிக்க போறோம். வெட்ட கண்டுபிடிக்க 4,01,200 இருந்து நம்ம கழிக்க போறோம். இந்த 3,40,000 கழிச்சோம்னா 61,200 பாத்தீங்கன்னா 61,200 பாத்தீங்கன்னா என்னவா இருக்க போகுதுன்னா வெட்டாக 61,200 பாத்தீங்கன்னா வெட்டாக இருக்கிறப்ப வெட்கணக்கு வரவு 61,200. அடுத்து பாத்தீங்கன்னா கொள்வனவு கணக்கு வரவு வரவு 3,40,000. அடுத்து பாத்தீங்கன்னா கடன் கொடுத்தொரு கணக்கு செலவு 4,01,200 பதிவு செஞ்சிருப்போம். அடுத்து பாருங்க கபின் நிறுவனத்துக்கு திருப்பி இருப்பது பார்த்தீங்கன்னா 20%. கபின் நிறுவனத்துக்கு திருப்பி இருப்பது பார்த்தீங்கன்னா 20% சொல்றாங்க. அப்ப ஏன் பார்த்தீங்கன்னா 3 பதிவு வரும். ஏன் அவங்க மேல சொல்லியிருக்காங்க வெட்டுள்ளடங்கள் காணப்படும். அப்ப வெட்டுள்ளடங்கி இருந்தா இங்க திருப்பும் போது வெட் கணக்கு வரக்கூடியதா இருக்கும். அப்ப ஏன் பார்த்தீங்கன்னா 3 கணக்கு வரக்கூடியதா இருக்கும். ஒண்ணு பார்த்தீங்கன்னா கடன் திரும்பவும் கணக்கு வெளி திருப்பம் கணக்கு கடன் கொள்வனவு செஞ்சு அது வெளி திரும்ப தொடர்படக்கூடியதாக காணப்படும். அப்ப மொத்தம் எவ்வளவு சொல்றாங்க 4,01,200 பாத்தீங்கன்னா மொத்த கடன் கொள்வனவு. இதுல என்ன சொல்றாங்கன்னா 20% ரிட்டர்ன் பண்றாங்கன்னா 20% ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா அந்த 20% நம்ம என்ன செய்யணும் முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்ப 4,01,200 தர எத்தனை வீதம் சொல்றாங்கன்னா 20% சொல்றாங்க. கண்டுபிடிச்ச எவ்வளவு இருக்கும்னா 80,240 80,240 இருக்கும். அப்ப அவங்க ரிட்டர்ன் பண்ண போற பொருள் பெருமதி எவ்வளவு 80,240 ரிட்டர்ன் பண்ண போறாங்க. இந்த 80,240 எது உள்ளடங்கிருக்குன்னா வெட் உள்ளடங்கி இருக்கும். ஸோ அப்ப நம்ம என்ன செய்ய பிரிக்க போறோம். வெட் 118ஆல பிரிச்சுட்டு 18ஆல பெருக்கின வெட் வந்துடும் அல்லது 100ஆல் பெருக்கின என்ன வரக்கூடியதா இருக்குன்னா வெளித்திருப்பம் செய்யப்பட்ட மொத்த தொகை வரக்கூடியதா காணப்படும். ஸோ நம்ம செஞ்சு பார்ப்போம். இந்த 80,240 நம்ம என்ன செய்ய போறோம்னா பிரிக்க போறோம் 118ஆல. காரணம் வெட்டு உள்ளடக்கப்பட்ட தொகை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். தர பெருக்கிறோம் 100ஆல பெருக்கினா வந்திருக்கும் 68,000 பார்த்தீங்கன்னா 68,000 பார்த்தீங்கன்னா வெளித்திருப்பமா இருக்கும். 68,000 பார்த்தீங்கன்னா வெளித்திருப்பம் இருக்கும். அப்போ வெளித்திரும்பல் கணக்கு செலவு 68,000 வெளித்திரும்பல் செலவு 68,000. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா வெட்ட கண்டுபிடிக்கணும். 68,000 நீங்க கழிச்சும் கண்டுபிடிக்கலாம். 80,240 நீங்க இதே மட்டும் கழிச்சுங்க 12,240 பாத்தீங்கன்னா 12,240 பாத்தீங்கன்னா வெட்டாக இருக்கும். வெட் பாத்தீங்கன்னா வெட் கணக்கு செலவுல வெட் கணக்கும் செலவுல பதிவு செஞ்சிருக்கோம். 12,200 கடன் கடன் கொடுத்தோர் கணக்குல வரவுல வச்சிருப்போம். இரண்டையும் சேர்த்து 80,240 நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா பதிவு செஞ்சிருக்கோம். சரி அடுத்து பார்க்க போறோம். இது ஓகே எதுவும் டவுட்டுக்கான நான் நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா என்ன காணப்படுதுன்னா கபின் நிறுவனத்துக்கு கொடுத்த காசு பாத்தீங்கன்னா 50,000. அப்ப கபின் நிறுவனத்துக்கு கொள்வனவு செஞ்சிருக்கோம். அடுத்து கபின் நிறுவனத்துக்கு வந்து எவ்வளவு காசு கொடுக்க போறோம்னா 50,000 பாத்தீங்கன்னா காசா 50,000 பாத்தீங்கன்னா காசாக நம்ம கொடுக்க போறோம். அப்ப அந்த காசு கொடுக்கறது பாத்தீங்கன்னா 2 பதிவு வரக்கூடியதா இருக்கும். ஒண்ணு பாத்தீங்கன்னா காசு கணக்கும் அடுத்து கடன் கொடுத்தோரு கணக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காசு கணக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கடன். சரியா இப்போ நம்ம காசா கொடுக்க போற 50,000 பார்த்தீங்கன்னா இப்போ காசு குறைய வழியும். இப்போ காசு கணக்குல செலவுல 50,000. அடுத்து கடன் கொடுத்தோரு கணக்குல பார்த்தீங்கன்னா வரவுல எவ்வளவு இருக்குன்னா 50,000 நம்ம பதிவு செய்யக்கூடியதாக காணப்படும். சரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே அடுத்து பாருங்க சாமி நிறுவனத்திடமிருந்து கொள்வனவு பார்த்தீங்கன்னா 8 லட்சம் வெட் நீங்களாக. அடுத்து பாருங்க சாமி நிறுவனத்தின் குழுன்னு பாத்தீங்கன்னா 8 லட்சம் சொல்றாங்க வெட் நீங்களாக. ஸோ அதுக்கும் பாத்தீங்கன்னா எத்தனை பதிவு வரப்போகுதுன்னா 3 பதிவு வரக்கூடியதாக காணப்படும். வெட் தொடர்றதுனால அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா கடன் கடன் கொள்வனவு கடன் கடன் கொடுத்தொரு கணக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கொள்வனவு கணக்கு 3 கணக்கு வரப்போகுது. இதுல பாத்தீங்கன்னா 8 லட்சத்துக்கு கொள்வனவு செஞ்சிருக்காங்க வெட் நீங்களாக. அப்ப 8 லட்சத்துக்கு நீங்க
18 வீதம் வெட் பார்த்தீங்கன்னா 8,00,000க்கு 18 வீதம் வெட் பார்த்தீங்கன்னா 18 வீதம் நம்ம வெட் பார்த்தோம்னா எவ்வளவு வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 18 வீதம் வெட் பார்த்தோம்னா எவ்வளவு வரும்னு பார்த்தீங்கன்னா 1,44,000 பார்த்தீங்கன்னா வெட்டாக இருக்க போகுது. 1,44,000 பார்த்தீங்கன்னா வெட்டாக இருக்கு. அப்போ வெட் கணக்குல வரவுல வச்சிருப்போம். வெட் கணக்குல வரவுல வச்சிருப்போம் 1,44,000 ரூபாய். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொள்வனவு கணக்குல வரவுல வச்சிருப்போம் 8,00,000 ரூபாய். கடன் கொடுத்துரு கணக்குல செலவுல வச்சிருப்போம் 9,44,000 வச்சிருப்போம். இதுக்கு விளம்பரம் எழுந்திருப்பீங்க கடன் கொள்வனவு எழுந்திருப்பீங்க. வெட் நீங்களான கடன் கொள்வனவு நம்ம எழுந்தி இருப்போம்.